அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் வராகி அம்மனுக்கு உகந்த வளர்பிறை பஞ்சமி தினத்தன்று ஒரே ஒரு இலை வைத்து நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள். நிச்சயமாக நல்ல ஒரு செல்வம் வளம் அதிகரிக்கும். அது என்ன இலை, எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்கலாம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபரோட ஒரு மிராக்களையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். வளர்பிறை பஞ்சமி அன்று எந்தெந்த தீபம்லாம் ஏற்றலாம் அப்படிங்கிற பதிவு நான் நிறையா கொடுத்துருக்குறேன். ரொம்ப எளிமையான வழிபாடாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். வளர்பிறை பஞ்சமி தினத்தன்று நீங்கள் வழிபாடு செய்யும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மருதாணி எலி தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது செல்வங்கள் அதிகரிக்கும், லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இந்த பதிவில் பார்த்திங்கன்னா தீபத்தை பற்றி நம்ம பேசலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செல்வம் வளம் அதிகரிப்பதற்காக எந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற பதிவு நான் கொடுத்துருக்குறேன். அந்த பதிவு பார்க்காதவங்க என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு, பொதுவாக வராகி அம்மனுக்கு நம்ம அர்ச்சனை பண்ணுவோம். அர்ச்சனை பண்ணுறது சிவப்பு நிற குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணுவோம், அல்லது மலர்களால் அர்ச்சனை பண்ணுற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. இதில் என்ன அர்ச்சனை பண்ண போகிறோம் அப்படின்னா, ₹1 நாணயம் அல்லது ₹5 நாணயம் எடுத்துக்கோங்க. ஒரு 9 நாணயம் எடுத்துக்கோங்க. 108 நாணயம் இருக்குது அப்படின்னா தாராளமாக 108 நாணயம் எடுத்து வைத்துக்கொள்ளலாம். அதற்கப்புறம் தேவையானது என்ன அப்படின்னா, செந்தாமரை பூக்கள் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட தாமரை பூக்கள் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு சில பேருக்கு அது கிடைக்கும், ஒரு சில பேருக்கு அது கிடைக்காது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாணயம் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க, 9 நாணயம். அதற்கப்புறம் மருதாணி இலை வாங்கிக்கோங்க. மருதாணி இலை உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்குன்னு நீங்கள் தாராளமாக பறித்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லை பக்கத்தில் வீட்டில் இருக்குது அப்படின்னா அவங்க கொஞ்சமாக தான் உங்களை பறிக்கிறதுக்கு அனுமதிப்பாங்க. கொஞ்சம் மட்டும் நீங்கள் பறித்து வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் ஓனா மரங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் 108 நாணயம் அளவுக்கு மருதாணி இலையை பறித்து வச்சுக்கோங்க. இல்லை அவ்வளோலாம் இல்லை, எங்களுக்கு பக்கத்தில் தான் இருக்குது, அவங்க கொஞ்சம் தான் தருவாங்க கேட்டால் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் மருதாணி இலை ஒருவேளை உங்களுக்கு கடையில் எங்கேயா ஸ்டோரில் கிடைக்குதுன்னா கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. வைத்துட்டு ஒரு ₹9 நாணயம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மருதாணி இலை எடுத்துகிட்டு வராகி அன்னைக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணணும். ஓம் ஸ்ரீம் வராகி நமகன்னு சொல்லலாம். அல்லது நமக்கு வறுமை நீங்குவதற்காக ஒரு அற்புதமான மந்திரங்கள் இருக்குது. நல்ல ஒரு தனவரவு கொடுப்பதற்கான ஒரு அற்புதமான மந்திரங்கள் இருக்குது. அந்த மந்திரத்தை நான் கொடுக்குறேன், அதை சொல்லி கூட நீங்கள் அர்ச்சனை பண்ணி வழிபாடு செய்யலாம். அல்லது எளிமையான முறையில் நீங்கள் நாமங்கள் மட்டும் சொல்லி ஓம் ஸ்ரீம் வராகி நமக அல்லது ஓம் ஸ்ரீம் பஞ்சமி தாயே நமக இந்த மந்திரத்தை 9 முறை சொல்லுங்கள். சொல்லி ₹1 நாணயம் 1 எடுத்துக்கோங்க. செந்தாமரை பூக்கள் கிடைப்பவர்கள் அந்த பூக்களில் இருக்கிற ஒரு இதில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மருதாணியில் எடுத்துக்கோங்க. 3ஐயும் சேர்த்து அர்ச்சனை பண்ணுங்கள். ஒருவேளை பூக்கள் கிடைக்கல அப்படின்னா மருதாணிலையும் ₹1 நாணயம் மட்டும் போதும். ₹1 நாணயம் அல்லது ₹5 நாணயம் 9 நாணயம் எடுத்து நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள். 108 நாணயம் இருக்குது, 108 அர்ச்சனை பண்ணுற அளவுக்கு மருதாணி இலையும் இருக்குது அப்படின்னா நீங்கள் 108 முறை சொல்லி அர்ச்சனை பண்ணலாம். குறைஞ்சபட்சம் 9 முறை மட்டும் சொல்லி மனதார பிரார்த்தனை செய்து அர்ச்சனை பண்ணிவிட்டு வராகியை மனம் முருகி வழிபாடு செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் செல்வம் வளம் அதிகரிக்கும், தனவரவு நிச்சயமாக உண்டாகும், வீண் விரை செலவுகள் தடுக்கப்படும். உங்கள் வீட்டில் நல்ல ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். வளர்பிறை பஞ்சமியை வழிபட நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக 100% முன்னேற்றங்கள் இருக்குது. பண வசதி நிச்சயமாக அதிகரிக்கும். அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த நாணயத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு சிவப்பு நிற துணியில் போட்டு முடிச்சு போட்டு நீங்கள் பீரோலையோ அல்லது கேஷ் பாக்ஸ்லையோ வச்சுக்கோங்க. அந்த மருதாணி இலையை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மருதாணி இலையை நல்லா அரைச்சி நீங்கள் கையில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ₹1 நாணயத்தை கூட சேர்த்து அந்த மருதாணி இலையை சேர்த்து முடிச்சு போட்டு நீங்கள் வச்சுட்டு அந்த மருதாணி இலையை காய்ந்த பிறகு அது கால்படாத இடத்துல அல்லது ஓடும் தண்ணீர்லையும் அல்லது பூஜை அறை குப்பையிலோட நீங்கள் சேர்த்து போட்டுடலாம். இந்த மாதிரி செய்து பாருங்கள், ரொம்ப நல்ல ஒரு பலன் கிடைக்கும். தீபம் பார்த்திங்க அப்படின்னா வெள்ளம் தீபம் நான் ஏற்ற சொல்லியிருக்கேன். மற்றும் நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். செம்பருத்தி பூ தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். மருதாணி இலை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். ரொம்ப சிறப்பானது. இதெல்லாம் நமக்கு வளர்பிறை பஞ்சமி என்று ஏற்றும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு செல்வம் வளம் அதிகரிக்கும். தீபம்லாம் ஏற்றி முடிச்சுட்டு இந்த அர்ச்சனை பண்ணிவிட்டு நீங்கள் வழிபாடு செய்த முடித்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா வராகி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருஷ்டி சுற்றி போடுங்க. நம்ம கண்ணே படக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். பூஜை அறையில் கண்ணு பட்டுச்சு அப்படின்னா நமக்கு பூஜை தடங்களும் நமக்கு ஏற்படும். நம்ம பூஜை அறைக்கு நமக்கு எதிர்க்க கண்ணு பட போகுது அப்படிங்கிறத கூட நீங்கள் நினைக்கலாம். கட்டாயமாக படும். அழகாக இருக்கிறத பார்த்து நமக்கே கண் படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வளர்பிறை பஞ்சமிக்கு தேய்பிறை பஞ்சமிக்கெலாம் நீங்கள் கொஞ்சம் கிராண்டாக பூஜை பண்ணுறவங்களாம் திருஷ்டி எடுக்கிறது ரொம்ப நல்லது.
இந்த மாதிரி நல்ல நாள் அதுமாக நம்ம திருஷ்டி எடுக்கும்போது நம்ம சுவாமிக்கு மட்டும் திருஷ்டி எடுக்கிறதா கிடையாது, நம்ம வீட்டுக்கே நம்ம எடுக்கிறதாக அர்த்தம். நமக்கு இருக்கிற அனைத்து திருஷ்டியுமே போயிடும். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது சொல்லுவாங்க. அது 100க்கு 100 உண்மை. நிறைய பேர் கண்ணடி பட்டு தான் நிறைய பேர் வாழ்க்கையில் சிக்கல் பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா கண்ணடி பட்டுச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் நம்ம அடிக்கடி நம்மளை வந்து திருஷ்டி எடுப்பது ரொம்ப நல்லது. அதனால தான் லெமன்லாம் கட் பண்ணி நம்ம நிலைவாசலில் வச்சோம் அப்படின்னா திருஷ்டி எல்லாம் விலகும். என்னைக்கு டிசம்பர் மாத வளர்பிறை பஞ்சமி அப்படின்னா அதற்கான வீடியோ கொடுத்தாலும் இதில் நீங்கள் கேட்பீங்க, சொல்லிடுறேன். 17ஆம் தேதி டிசம்பர் 17 வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மார்கழி 1ஆம் தேதி தான் நமக்கு வந்து வளர்பிறை பஞ்சமி. ஞாயிற்றுக்கிழமை காலையிலும் வழிபாடு செய்யலாம், மாலையும் வழிபாடு செய்யலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். மாலை பூஜை பண்ணுறவங்க வந்து உங்களுக்கு வந்து எந்த நேரத்தில் பண்ணலாம் தோணுதோ அந்த நேரத்தில் பண்ணிக்கலாம். மாலை 6 மணிலேருந்து இரவு 8:55 வரை நீங்கள் செய்து கொள்ளலாம். திதி வந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:55 வரை தான் நமக்கு இருக்குது. சனிக்கிழமை இரவு 11 மணிக்கு தான் நமக்கு திதி ஆரம்பிக்குது. ஸோ ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமே திதி இருப்பதனால் உங்களுக்கு எந்த நேரம் பூஜை செய்கிறதுக்கு தோதுப்படுதோ அந்த நேரத்தில் நீங்கள் செய்து வழிபாடு செய்து கொள்ளலாம். ரொம்ப எளிமையான முறை பூஜை தான். உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சிறப்பாக செய்துக்கோங்க. நான் ஒரு மிராக்கல் ஷேர் பண்ணுறேன் சொல்லியிருந்தேன் பார்த்திங்கன்னா, அது என்ன அப்படின்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபரில் ஒரு சகோதரி எனக்கு அனுப்பின மெசேஜை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அவங்க வாய்ஸ் மெசேஜில் அனுப்பியிருந்தாங்க. என்ன அனுப்பியிருந்தாங்க அப்படின்னா, இவங்க வராகியம்மனை கொஞ்ச நாளாக தான் வழிபாடு செய்துட்ருக்காங்க. இந்த சகோதரிக்கு வாழ்க்கையில் நடந்த அற்புதம் என்ன அப்படின்னா, இந்த சகோதரிக்கு பார்த்திங்கன்னா அதீதமாக கோபம் கொண்டவர்கள் தான் இவங்க. அதிகமாக எரிச்சல் படுவாங்க. அதிகமாக கோபத்தில் வந்து அவங்களுடைய ஹஸ்பண்டே கண்டமணியை திட்டுற கேரக்டர் தான் இவங்க. அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது. அந்த பையனை அப்படி தான் ஏதாவது செட்டப் பண்ணால் அடிச்சிருவாங்களாம், கோபப்படுவாங்களாம். எதற்காக இப்படி பண்ணுறியோ அப்படி இப்படின்னு கொஞ்சம் கோபமாக அந்த பையனை பேசுவாங்களாம். ரொம்ப இவங்களுடைய கேரக்டர் வந்து அதீதமாக கோபப்படுற கேரக்டர் இவங்களுக்கு. இவங்களுக்கு எதற்காக அப்படி அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது இவங்களுக்கே அது தெரிய மாட்டேங்குது. அவங்களுடைய ஹஸ்பண்ட் சப்போர்ட் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா அவங்க வந்து இவங்க கேரக்டர் வந்து அனலைஸ் பண்ணிக்கிறாங்க, இவங்க கொஞ்சம் கோபப்படுற கேரக்டர் அப்படின்ட்டு. அவங்களுடைய ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருந்ததுனால அவங்க வாழ்க்கை வந்து பாதிக்கப்படலை. ஆனால் இவங்க ரொம்ப கோபப்படுவாங்க அப்படிங்கிறது அழுது சொல்கிறாங்க. நான் ரொம்ப கோபப்படுவேன். வராகியம்மனை வந்து இப்போ யூடியூப்பில் பார்த்து தான் நான் இப்போ கும்பிட ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படிங்கிறத அவங்க வரிசையாக சொல்லும்போது அவங்க மேலே அவ்வளோ இரக்கம் பாவம் போல் நமக்கு தோன்றுது. அதனால தான் அவங்க ஹஸ்பண்ட் வந்து இவ்வளோ சப்போர்ட்டாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து புரிய வருது. அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு, அவங்க நிறைய பயம் கொண்டவர்கள். அதாவது ரொம்ப கோபப்பட்டாலும் அவங்களுக்குள்ள அதீதமாக பயம் இருக்கும். இந்த காற்று கருப்பு பயம்லாம் பொதுவாக நமக்கு வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இந்த தெருவில் வந்து இந்த அது நடந்து போகுது இது நடந்து போகுது அப்படிங்கிறது சொல்கிறத வந்து அவங்க காதால் கேட்டு ரொம்ப பயப்படுவாங்க அப்படிங்கிற கேரக்டர் தான் அவங்களுக்கு இருக்குது. நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ அமுக்குறது போல், அப்படியே சூறாவளி காற்று அவங்கள சுற்றுவது போல், அவங்க அப்படியே கை கால்லாம் அப்படியே புல்லரிச்சு அவங்களுக்கு வந்து அந்த தூக்கத்தில் எந்திப்பாங்களாம். ஒரு பயத்தோடு எந்திப்பாங்க எப்போதுமே. அப்படி தான் அந்த கனவுல, இது வந்து கனவு, நிஜத்தில் கிடையாது, கனவுல இந்த மாதிரி அப்படியே பயந்து பயந்து எந்திக்கிறது. பிறகு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று நடந்து போகுது அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் ஆளுங்கள் ஏதாவது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சொல்கிறத வந்து இவங்க கேட்டுட்டு இவங்களுக்குள்ள ஒரு கற்பனைகள், நம்ம வீட்டு பக்கம் போகுமா அந்த மாதிரி போகுமா அப்படி இப்படின்ட்டு கற்பனை. ஏதாவது ஒரு கொலு சத்தம் கேட்டால் கூட அந்த பேய் தான் நடந்து போகுது அப்படிங்கிற கற்பனைகள் இவங்களுக்கு அதீதமாகவே இருந்திருக்கு. இவங்க வந்து ஒரு உருவம் தெரிகிற மாதிரி இவங்க கண்ணுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அதாவது இது வந்து இவங்களுடைய கற்பனைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இவங்க கண்ணுக்கு ஒரு பேப்பர் அங்கனக்குள்ளே இருக்கிறத கூட அதை பார்க்கும்போது ஏதோ ஒரு உருவம் மாதிரியே இவங்களுடைய கற்பனைகள். இந்த மாதிரி தான் இவங்க வாழ்க்கையில் வந்து நிறைய இருந்திருக்கு. இவங்க கோபப்படும்போது தைரியமாக பேசுகிறவங்க இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப பயந்துருக்காங்க. ஏதோ போட்டு நம்மளை இது பண்ணுது, இந்த காற்று கருப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ளே இவங்க பயந்துகிட்டே இருந்திருக்குறாங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை அன்றுலாம் பார்த்திங்கன்னா அதீதமாக கோபம் வரும், பயப்படுற மாதிரியே இருக்கும். அந்த நாளில் பார்த்திங்கன்னா சாமி கூட கும்பிட மாட்டாங்களாம், அந்த மாதிரி அவங்க எரிச்சல் படுவாங்களாம். வெள்ளி செவ்வாய் கூட இவங்களுக்கு சாமி கும்பிட பிடிக்கவே பிடிக்காதான். அந்த அளவுக்கு இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி இவங்க டிப்ரெஷன்லேயே கொஞ்சம் இருந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு அதீத அளவு டிப்ரெஷன், அதீத அளவு பார்த்தீங்கன்னா கற்பனைகள், எதை பார்த்தாலும் பயம். ஏதாவது ஒரு சத்தம், நைட்டு நாய் குலைச்சா கூட பேய் தான் நடமாடுது அப்படிங்கிற கற்பனைகள் இவங்களுக்கு அதீதமாக இருக்குது. அதீதமாக பயம் இருக்குது.
இப்படியே உங்களுக்கு வந்து பல நாட்கள் கடந்துக்கிட்டே இருந்திருக்கு. தற்செயலாக தான் இவங்க வராகியம்மன் டாபிக் பார்த்து நம்ம ஏற்கனவே பொதுவாகவே வராகியம்மன் டாபிக் அப்படின்னாலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேய் பிசாசு அண்டாது, வந்து செய்வினை ஏவல் இதெல்லாம் வந்து ஒன்றும் செய்யாது அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அதாவது நான் மட்டும் இல்லை, நிறைய யூடியூப் தகவலும் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி சொல்லும்போது இவங்க அதை கேட்டு கேட்டு பார்த்தீங்கன்னா வராகியம்மன் மேலே ஒரு நம்பிக்கை வைத்து வழிபாடு செய்திருக்காங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கு பரவலாமல் இருந்திருக்கு. அந்த பயம் வந்து போக்கியிருக்கு இந்த வராகியம்மன். அப்படியே கொஞ்சம் நாட்கள் ஆகியிருந்திருக்கு. பூஜை பண்ணுறதுக்கு சாமி கும்பிட்றதுக்கு எரிச்சல் படுற இவங்க பார்த்திங்கன்னா நல்லா சாமி கும்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் மிராக்கிள்ஸ் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி, கோபங்கள் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பயங்கள் இல்லாமல் போயிருக்கு. அதாவது நைட்டு வந்து இவங்களுக்கு வந்து தூக்கத்தில் அந்த மாதிரி அந்த மேலாம் புல்லரிச்சுட்டு எந்திப்பாங்களாம், அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஆயிருந்திருக்கு. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அமாவாசைன்று அதீதமாக கோபம் வருமா, ஆனால் இப்போ அமாவாசை வந்து பார்த்திங்கன்னா இவங்க எப்பயும் போல் நார்மல் டேயில் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்களாம். இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு, நான் எதையோ பார்த்து பயந்துருக்கிறேன், ஏன்னா ஆட்கள் சொல்ல சொல்ல நான் பயந்துருக்கேன், எனக்குள்ளே வந்து நிறைய கற்பனைகள் இருந்துச்சு, ஏன்னா நிறைய வந்து பேசுவாங்க, இந்த மாதிரி போகுது அந்த மாதிரி போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டு கேட்டு நான் பயந்துட்டேன். நானும் பார்த்தீங்கன்னா கற்பனையிலே அந்த மாதிரி போகுதோ செய்யுதோ அப்படிங்கிறத நினச்சி பயந்து இப்போ வந்து வராகியம்மன் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பயத்தை போக்கியிருக்காங்க. இப்போ எனக்கு அந்த பயமே இல்லை. அதை விட இவங்க ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணது என்ன அப்படின்னா, எனக்கு அவ்வளோ கோபம் வரும், இப்போ எனக்கு கோபமே வரமாட்டேங்குது, எனக்கு வந்து மனம் முழுவதும் பக்தி மட்டுமே இருக்குது, பக்தி என்னுடைய ஹஸ்பண்ட் என்னுடைய பிள்ளைங்க இதுதான் என் உலகமாக இருக்குது அப்படிங்கிறது இவங்க சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பாருங்கள் வராகியம்மன் பாருங்கள் எந்த அளவுக்குலாம் மிராக்கல் பண்ணுறாங்க. வராகியம்மன் அருளால் பார்த்தேன்னா இப்போ அவங்க வந்து அந்த கற்பனை உலகத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ நார்மலாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இதே ஒரு பிரச்சனை மாதிரி உருவாக்கிட்டு இருந்திருக்கு. இது எங்கே போய் முடியும் அப்படிங்கிறது நம்ம கையிலே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி தான் நிறைய பிரச்சனைகள் வந்து ஒரு சில பேருக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வந்து ஒரு உருவம் மாதிரி கண்ணுக்கு தெரிகிறது, ஏதோ சொல்லுது, ஏதோ செய்யுது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறத நானும் கேட்டிருக்கேன். இந்த சகோதரிக்கு பார்த்தீங்கன்னா மிராக்கலாக வராகியம்மன் அருளால் பார்த்தீங்கன்னா இவங்க அதிலேருந்து மீண்டு வந்துட்டாங்க. இப்போ நார்மலாக இருக்கிறாங்க. இப்போ எந்த பயமே எனக்குள்ளே இல்லை அப்படிங்கிறத அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. வராகினி எப்போதுமே என் கூட இருக்கிறாங்க. அவங்க வந்து என் கூட வந்து எப்போ இருக்க ஆரம்பிச்சிங்களோ அப்போ இருந்து என் வாழ்க்கையில் நிறையா மிராக்கல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லி ஷேர் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை விட ஒரு வருத்தமாக இருந்தது என்னென்னா அவங்களுக்குள்ளே இத்தனை உள்ள பிரச்சனைகள் இருந்திருக்கு. அதனால் யாரும் வந்து பயப்படாதீங்க. நீங்கள் பயந்தீங்கன்னு இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ளே நிறைய ஆளாகுவீங்க. அதனால் பயப்படாமல் எப்போதுமே பெண்கள் வந்து தைரியமாக இருக்கும். நம்மளுடைய வீட்டில் வந்து தெய்வீக சக்தி இருக்கும்போது தீய சக்தியால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ யாராவது ஏதாவது பேய் இருக்குது பிசாசு இருக்குன்னு சொன்னால் எதையுமே நம்பாதீங்க. ஆனால் இந்த உலகத்தில் வந்து நல்ல சக்தி ஒன்று இருக்குன்னா தீய சக்தி இருக்கத்தான் செய்யுது. பட் அந்த நல்ல சக்தி வந்து உங்களை வந்து தீய சக்தி வந்து எதுவுமே செய்ய விடாமல் நல்ல சக்தி உங்களை பார்த்துக்கிறோம். நல்ல சக்தி யாருன்னா நம்மளுடைய இஷ்ட தெய்வம், நம்மளுடைய குலதெய்வம், நமக்கு விரும்பின கடவுள் தான் நம்மளுடைய நல்ல சக்தி. ஸோ நல்ல சக்தி உங்களுக்கு துணை இருக்கிற வரை உங்களுக்கு எதுவுமே ஆகாது. அதனால் நீங்கள் எப்போதுமே பயப்படாமல் தைரியமாக இருப்பது தான் எப்போதுமே நல்லது. நமக்கு வராகி பக்தர்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு தனி தைரியமே வந்திருக்குது. அது வராகி அன்னையோட அருள் தான் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே மனப்பூர்வமாக நம்பவும் செய்கிறாங்க. அதுதான் உண்மையும் கூட. வராகி அன்னை எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்களோ, எந்த அளவுக்கு அவங்க வந்து போர் தலைவி. அவங்க வந்து போர் தலைவின்னா அவங்க எந்த அளவுக்கு தைரியமானவங்களாக இருப்பாங்க. அதே தைரியம் அவங்க பக்தர்களுக்கும் வரும். அதனால் பயப்படாமல் இருங்க. எல்லா பெண்களும் தைரியமாக இருக்கணும். வராகினே நம்ம பக்கம் இருக்கிறாங்க. ஸோ தைரியமாக இருக்கணும். வாழ்க்கையில் வந்து கஷ்டத்தை நினச்சி கவலைப்படக்கூடாது. அடுத்து என்ன அப்படிங்கிறது பார்ப்பதே புத்திசாலித்தனம். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வராகின் பற்றிய தகவல் தெரிந்துக்கலாம் அப்படின்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.